இன்னைக்கு நம்ம வீட்லேங்க சாப்பாடு புளி சாப்பாடு கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு சிவானி கிளறி இந்த ரசம், அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதிகமாக இருந்துச்சு, கொத்தமல்லி சட்னி அரைச்சிடலான்ட்டு அதுக்கு வணக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல், கொத்தமல்லி சட்னிக்கு வணக்கி வச்சது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. என்ன காரணம்னா தேங்காவோட முட்டை. சரி அது நல்லா தான் இருந்துச்சு, புளி போட்டிருந்ததுனால எதுவும் ஆகாது. சிவானிக்கு டிஃபன் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி சிவானி மூஞ்சி பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வெண்பா வரல. வெண்பாவோட அழகாச்சு இல்லாமல் ஜாலியாக ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் தாட்டி விட்டு நம்ம செல்லக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா வாய்க்கு பூட்டு போட்டாச்சு மண்ணு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு அதையும் போய் பார்த்துட்டு பூச்செடியில் ஒரு 5-6 பூ இருந்துச்சு. சரி தக்காளி காட்டுக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா செடிகளாக இருக்குது. தக்காளி காட்டையும் பார்த்துட்டு அப்படியே போய் செம்பருத்தி பூ, ரெட் கலர் ரோஸ் எல்லாம், சில்லி ரோஸு எல்லாம் பிடிங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிங்கி பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சரி மாட்டுக்கு கொஞ்சம் மசால் பயிர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம டியூட்டி. சரி ஒரு 2 சிறகை ஒரு சிறகை அறுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோவெல்லாம் இருக்குல்ல, ஒரு வாத்தி மட்டும் அறுத்துட்டு 2 உடுப்படி தானே, அதனால் அளவாக அறுத்து போட்டு ஈவினிங் ஆகி போச்சு. சரி உனி பார்ப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க, அதுக்குள்ளே எல்லாம் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் போட்டுருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷர்ட் போடாமல் வந்ததுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், அப்படியே கொண்டு போய் போட்டேன். சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு மேவெல்லாம் போட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு.